ஆசீர்வதிப்பாராக. சகல வரங்கள் பெற்ற தாங்கள் சத்திய வேதத்தை போதித்து அநேகரை உமது வேதத்தில் சேர்த்து வருவதாக கேள்விப்பட்டோமே, அது நீர்தானோ? ஆம், நானே தான். நல்லது. தாங்கள் எம்மிடம் வந்ததின் நோக்கம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளில் வேதத்தை போதிப்பதற்காக உங்களிடம் உத்தரவு பெற்று போக வந்தேன் மன்னா. என்ன, என் உத்தரவா? உமது வேதத்தை போதிப்பதில் எமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவனவன் விரும்பும் மதத்தை தழுவதுதானே நியாயம். உமது விருப்பப்படி எமது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் யாரிடமும் விரோதமாக நடந்து கொள்ளாமல் உமது வேதத்தை தாராளமாக போதியுங்கள் சாமி. கேட்க வேண்டிய கடமை என்னுடையது. தாங்களோ பிற மதத்தில் நம்பிக்கை உடையவராக இருக்கிறீர்கள். தடையேதும் செய்தால் என்ன செய்வது என்பதற்காகத்தான் உம்மிடம் வந்தேன். குருவே, நான் பிற மதத்தை சேர்ந்தவனா எல்லோரும் அதையே கடைபிடிக்க வேண்டும் என்பது மனிதர் செய்யும் காரியம் அல்ல. ஆகவே மனப்பூர்வமாக நான் உங்களுக்கு உத்தரவு தருகிறேன். உமது விருப்பம் போல் சத்திய வேதத்தை தாராளமாக போதியுங்கள் சாமி, போதியுங்கள். நல்லது அரசே, வேண்டும் போது வருகிறேன். சென்று வாருங்கள் சாமி. ஆசி ஆசி. அனைவரும் அமைதியாக அமருங்கள். உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது நான் ஞான உபதேசம் செய்ய இருக்கிறேன். எனக்கு பிரியமான மக்களே, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் பயனாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம். அந்த ஜென்ம பாவத்தை போக்கி நம்மை திருச்சபையின் பிள்ளைகளாக்கவே ஞானஸ்நானம் எனும் தேவ திரவிய அனுமானத்தை பெறுகிறோம். இருளப்பா, இயேசுநாத சுவாமி ஏன் உலகில் மனிதனாக பிறந்தார்? நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக சிலுவையிலே அறையுண்டு மரித்து மோட்சமடைய மனிதராக பிறந்தார் சுவாமி. மனிதனாக பிறந்த இயேசு எத்தனை ஆண்டுகள் உலகில் வாழ்ந்தார் இருளப்பா? 33 ஆண்டு காலம் உலகில் வாழ்ந்தார் சுவாமி. அந்த 33 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்? 30 வருடம் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தும் 3 வருடம் அநேக புதுமைகளும் செய்து வந்தார் சுவாமி. கெட்டிக்காரன் இருளப்பா, நீ சத்திய வேதத்தின் தத்துவங்களை நன்கு தெரிந்து கொண்டாய். நீ ஞானஸ்நானம் பெற தகுதியானவன். உன் அபிப்பிராயம்? எப்போது சேருவோம் என்று ஆவலோடு இருக்கின்றோம் சுவாமி. உன் தாய் தந்தையரின் விருப்பம் எப்படியோ அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கிறது? அவர்கள் பேய்களை வணங்குவதால் அதையே நானும் வணங்க வேண்டுமா? சபாஸ், எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாய். நீ ஞானஸ்நானம் பெற தகுதியானவன். உனக்கு மரியானந்தன் என பெயர் சூட்டுகிறேன். உன் அபிப்பிராயம்? உன் சித்தப்படி நாமமிடுங்கள் சுவாமி. இருளப்பா, இனி அடிக்கடி உன் எதிரிகளும் உன் தாய் தந்தையரும் உன் மனதை கலைப்பார்கள். அப்போது நீ திடமனதோடு இருந்து அவர்களோடு போராடி ஜெயம் பெற தயாராகிக்கும். நாளை இயேசு சபை தலைவரான அச்சிஸ்டர் இஞ்ஞாசியாரின் திருநாளை முன்னிட்டு உன் போல் தயாராக இருக்கும் 30 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இருக்கிறேன். மேலும் சென்னை பட்டினத்திலிருந்து சேஷ சுவாமி அவர்கள் என்னை அவசரமாக வர உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மருதனமே செல்ல இருக்கிறேன். நல்லது சுவாமி. ஆசு, சென்று வாருங்கள். கோயிலுக்கு போறேன் போய்கிட்டே இருக்கிறேன். எங்க வரான்னு தெரியல. அப்படி வரட்டுனக்கு அப்பா 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 உயிரோடு இங்க வெளியில அந்த அவர் ஒண்ணும் திட்டாதீங்கப்பா. அவர் பெரிய மகான். அவர் ஒரு தீர்க்க தரிசி. பிறர் வரும் கஷ்டத்தை கண்டு சகிக்காதவர்ப்பா.
அப்பா கோபம் உண்டானால் என்னை பதவியெடுத்துக் கொள்ளுங்கள். அவன் தான் நம்ம குடும்பத்தை சீர்கெடுத்தவன். பாதை தவறி அடைந்த நமக்கு பாதை காட்டிய வழிகாட்டி அப்பா அவன். ஓ சொல்லி உடம்பெல்லாம் புஸ்தகம் கொடுப்பான். இல்லாதான் வேதத்தின் மகிமையா அட பாவி என் வரியை பற்றி அறிகிறான். இப்போது நல்ல தவங்களை பேச மாட்டோம் பார்ப்போம். அவன் நிரபராதிப்பா. பிறர் உலகிலே மனிதருக்கு ஏற்படும் சகல இன்ப துன்பமும் சர்வேஸ்வரனுடைய சித்தமே தவிர வேறு ஒன்றுமில்லை அப்பா. அவரை திட்டுவதால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? இவ்வளவு சொல்லி உனக்கு இன்னும் புத்தி வரவில்லையா? உண்மையான தேவன் என்றால் இப்போதே குணமாகட்டும் பார்ப்போம். இல்லையே உன்னையும் அவனை தோற்றிடுவேன். மிகவும் பரிசுத்தமுள்ள அதிர்ஷ்ட சவேரியாரே, சகல புண்ணியங்களையும் செய்து குஷ்ட நோய்க்காரர்களையும் வியாதிக்காரர்களையும் உம்முடைய உதவியாலே குணப்படுத்தியவரே, எனக்கு ஏற்பட்ட இந்த கொடிய வியாதி நீங்கும்படியாகவும் என்னுடைய ஞானத்தந்தை அருளானந்தருடைய போதனைகளையும் அவருடைய மறை உண்மையிலும் கேட்டு நடக்கும் எனக்கு இப்ப ஏற்பட்ட துன்பம் ஏற்படுவது நியாயமா? ஐயகோ, என்னுடைய தந்தைக்கு அறிவு புகட்டும் சுவாமி. இந்நீசர்களையும் நீ பார்த்துக் கொள்ளும் சுவாமி. அன்பே உருவாய மைந்த தீதா, அன்பே உருவாய மைந்த தீதா, என்னாவலையே நறியாயோ, அன்பே உருவாய மைந்த தீதா. கொண்டு தாராய் சிறியவனாம் என்னை சோதிப்பதாகுமோ, சுகமதனை கொண்டு தாராய். அன்பே ஒருவாய மைந்த தீதா, எங்கே அவன் புதுமை? சுகமா சுகம்? எங்கேடா சுகம்? பார்த்தீர்களப்பா தேவனின் புதுமையை. அஞ்ஞானத்தை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அஞ்ஞான பேய்களே, பாருங்கள். ஏன் மௌனம், ஏன் வெட்கம்? இத்தனை மணி நேரம் பிதற்றி பேசிவிட்டோம் என்று வெட்கமா? இப்பொழுதாவது நம்புங்கள் என் தேவனின் மகிமையை. சத்தியவேதத்தின் மகிமை உணர்த்திய ஆசை மகனே, எனக்கு குருவாகிவிட்டாய். இனியும் நான் அறிவு கட்டவனாக இருக்க மாட்டேன். இப்போதே நம் மதத்தில் சென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறேன். இப்போதே நான் காட்டிங்க விட்டீர்கள். இப்பொழுதே நான் அருளானந்தம் சென்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் அப்பா. நாளை நமக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு நாளை மறுநாளே அவர் சென்னை பட்டணம் செல்கிறார் அப்பா. நமது அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். போகலாம். தஞ்சை ராஜ்யத்திற்கு கட்டுப்பட்ட கரம்பக்குடியின் குடிமக்களில் கன்னிப் பருவ பெண்கள் முதல் காளைய பருவ வீரர்கள் வரை, ஏன் வயிற்றில் இருக்கும் சிசுக்கள் கூட வீரப்பத்துறை என்றாலே வீரட்டெழும். அவமானம், பெருத்த அவமானம். அகம்பாவம் கொண்ட அந்நிய நாட்டால் ஒருவன் வந்த நிமிடமே அத்தனை பேரும் கத்தோலிக்க மதத்தில் சேர்வதா? இதை கூண்டாடு கருவறுக்காவிடில் இந்த வீரப்பத்துறை உயிருடன் இருந்த இருந்தார் என்ன? பிரபு, ஜனங்களின் மனம் மாற காரணமாக இருந்து வரும் வேதமுத்து உபதேசியும் அவனுடன் வாழ்பிடித்து செய்யும் மரியநாதன் என்பவனையும் கைது செய்து வந்திருக்கிறோம்.
சந்தோஷம். இழுத்து வாருங்கள் இப்போது. அகப்பட்டார்களா இந்த அயோக்கியர்கள்? இன்றே எனக்கு விருந்து. நீதான் உபதேசம் செய்பவனோ? அனைவரும் பின்பற்றுவது உன்னைத்தானே. என்னை எவர் பின்பற்றுவதில்லை. சர்வ வல்லமையுள்ள சர்வேஸ்வரரின் கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். பார்க்கிறேன் உன்னையும் உன்னை படைத்தவனையும். பொடியனே, உன் பேர் என்ன? மரியநாதன். மரியநாதன். உங்கள் அனைவருக்கும் உயிர் கொடுத்து வருவது யார்? உலகில் எண்ணற்ற மக்களை படைத்து எனக்கும் உமக்கும் ரட்சணியம் அளித்து வரும் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உயிர் கொடுத்து வருகிறார். என்ன சொன்னாய்? எங்க உன் இயேசு? உன்னை மறந்து விட்டானா என்ன? ஒருபோதும் மறக்க மாட்டார். அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை மறந்துவிட்டீரோ? ஓஹோ, ஞாபகப்படுத்துகிறாயே. என் காலையில் கிடந்து நான் எச்சிலை உண்டு கொடுத்து வரும் உனக்கு ஆண்டவன் இருக்கிறானா? நீ சொல்ல வேண்டாம். அகத்தியால் அளித்தவர்கள் 1000 பேர் என்பதை மறந்திட வேண்டாம். மதம் என்பது எவருக்கும் இந்த ஆட்சிக்கும் கட்டுப்பட்டதல்ல. அவன் நற்கதியை அடைய தேர்ந்தெடுக்கும் தெய்வமே குல தெய்வம். அதன்படி எங்களுக்கு இஷ்டமான மதத்தில் நாங்கள் சேர்ந்தோம் என்றால் உண்மைக்கென்ன? உங்களை உயிரோடு விட்டு வைப்பதை தவறு. கடைசி முறையாக கேட்கிறேன். நாளைய தினம் நமது கோயிலில் நைவேத்திய சடங்கு நடைபெற இருப்பதால் அனைவரும் தவறாது பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? ஒரு காலம் முடியாது. பேய்களை வணங்குவதை விட சாவதே மேல். என்ன கர்வம் இந்த நாய்களுக்கு! எடுத்த எடுப்பிலே என்னை எரிந்துவிட்ட இந்த அற்பர்களை என்ன செய்கிறேன் பார். யாரங்கே? பிரபு, இந்த நீசர்களை நைய புடைத்து விரட்டும். மறுமுறை பார்ப்போம். உடனே செய்கிறோம். கடம் அதிபர் அவர்களே, என்ன மீனாட்சி ஐயரே, தாங்கள் எம்மிடம் வந்ததின் காரணம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தாங்களிடம் அநேக முறை போர் செய்தேன், மனு கொடுத்தேன். அந்த மாயக்காரன் அராதனை பற்றி தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டு நமது ஊர் மக்களும் பூசாரிகளும் புலம்புகிறார்கள். தாங்கள் நமது மத குருவாய் இருந்தும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்து கோவில் கட்ட இடம் கொடுத்திருக்கிறேன். போதாது என்று அவளுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறேன். அதனால் இப்போது என்ன வந்து விட்டது? இப்படி அதிகமாக பேசுகிறீரே. ஆனால் தினமும் ஏதாவது ஒரு மாலை செய்து நூற்றுக்கணக்கான நம்மவர்களை வசப்படுத்தி வருவதை நீங்கள் அறியவில்லையா? இல்லை, அருகிருந்தும் பேசாமல் இருக்கிறாயே. பேசாமல் இருக்காமல் வேற என்ன செய்ய சொல்லுகிறேன்? அவன் செய்வதெல்லாம் சூனியம். அவனுக்கு வித்தைகள் தெரிவதாலும் நாம் தொன்று தொட்டு வணங்கி வந்த நம் கடவுளை பசாசை என்று பழித்தும் அவன் வந்தது முதலே நூற்றுக்கணக்கானோர் செத்து மறைந்து கொண்டே போவதாலும் அந்த கோயிலை இடிப்பது மட்டுமன்றி அவனை ஒழித்துவிட வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அதிபராகிய தாங்கள் அவனை ஒழித்துவிட வேண்டும் என்று கருணை உத்தரவு தருமாறு ஜனங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீனாட்சி ஐயரே, நீங்கள் கூறுவது அத்தனையும் குருட்டுத்தனம் தான் என்று நான் கூற முடியும். அவனவன் விரும்பும் மதத்தை தலைவர் தானே நியாயம். நான் அறிந்த வரையில் அவர் ஒரு நிரபராதி. அவர் போதிக்கும் வேதமோ சத்திய வேதமாகும். அவர்
போதிப்பதில் தவறு ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதிபரே, என் விருப்பம் அல்ல, ஜனங்களின் விருப்பமே என் விருப்பம். உமது பிரசங்கத்தை இவர்கள் என்ன, இவர்களை படைத்த அந்த கடவுளே கூறினாலும் சரி, நியாயம் நியாயம் தான். என் கோபத்தை கிளறாது, இங்கிருந்து போய்விடு. சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உமல் தாசனாகிய அடியேனுக்கு மனோதைரியத்தையும் திடமான நம்பிக்கையும் கொடுத்து சென்ற இடமெல்லாம் சிறப்பாக வெற்றி பெற செய்திருளும். உண்ண உணவும் உறங்க வசதியான இடமும் இல்லாத இந்த வனாந்தரத்தில் நான் படும் கஷ்டங்கள் அனைத்தையும் நல்ல மனதோடு ஏற்று உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவரே, நான் அடுத்து செல்ல இருக்கும் கரம்பக்குடி வனாந்தரத்தில் நான் படும் கஷ்டங்கள் அனைத்தையும் இனிதாகவே நிறைவேற செய்தரலும். சுவாமி, அந்நாணம் என்னும் அந்த காரத்தில் அமிழ்ந்து கிடந்த எம்மை நாண வழியில் சேர்த்த நாண தந்தையே, இத்தனை சீக்கிரம் எங்களுக்கு பெறுகிறீரா? எனக்கு மிகவும் பிரியமான மக்களே, என் பிரிவை பற்றி கவலைப்படாதீர்கள். நேரமாகிறது. நான் செல்லும் வழியில் அநேக ஆறுகளை நீந்தி செல்ல வேண்டி இருப்பதால் உடல் பலவீனனான நான் எவ்வித ஆபத்தும் இன்றி குறித்த இடம் போய் சேர எனக்காக சர்வேசனை மன்றாடுங்கள். சுவாமி, உமக்கு எவ்வித கஷ்டமும் நேராமல் கடவுள் உம்மை காப்பாராக. சென்று வாருங்கள், எங்களை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்களை எங்கிருந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஏக சர்வேஸ்வரன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. என் நேசப்பிதாவே, போதுமான உணவின்மையாலும் சரியாத உழைப்பாலும் உடல் மெலிந்து கைகால் வீங்கி ஓயாத நடையினால் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு வந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் நடைபிணமாக கிடப்பது உமக்கு சித்தமோ? என் ஆண்டவரே, இரவும் பகலும் உறக்கமின்மையால் கண்கள் வீங்கி சதை வளர்ந்ததால் பார்வையிலிருந்து குருடனாக இருக்கும் நான் எவ்வாறு வந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடும்? என் ஆண்டவரே, நான் உட்கொண்ட மருந்துகள் அனைத்தும் பயனற்று போனது. இயேசுவே, என் பொருட்டு சத்திய வேதத்தில் சேர காத்திருக்கும் அநேக மக்கள் எனக்காக அழுது மன்றாடுகிறார்களே. ஆண்டவரே, எனக்கு இதுவே முடிவு என்பது உமக்கு சித்தமானால் நான் அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். அருளப்பா சுவாமி, என் மரண பரியந்தம் மரணப்படுக்கையில் கிடக்கும் எனக்கு சகல உதவிகளையும் செய்த நேசத்தோழரே, எனக்கு இந்த வியாதி குணமானாலும் நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆகவே எனக்காக உமது பிரார்த்தனையை ஒப்புக் கொடுங்கள். மறுமுறையும் அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. உம்மால் எத்தனையோ பேர் ஞான பிச்சை பெற காத்திருக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் உம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எத்தனையோ மருந்துகளால் குணமாகாத இந்த வியாதியானது அவருடைய வல்லமையால் மட்டுமே குணமாகும். கவலைப்படாதீர்கள். நாங்கள் அனைவரும் எங்கள் பிரார்த்தனைகளை உமக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அருளப்பா, எனக்காக மன்றாடும் நேரத்தை வீணாக்காமல் உலக மாயையில் சிக்குண்டு கிடக்கும் அஞ்ஞானிகளை மனந்திருப்பதற்காக மன்றாடுங்கள். அப்படியெல்லாம் அதைரியப்படாதீர்கள் சுவாமி. அருளப்பா,
நான் சற்று தனித்து ஜெபம் செய்ய போகிறேன். என்னை தேடி யாராவது வந்தால் அவர்களை இங்கேயே அமர்ந்திருக்க சொல். நல்லது சுவாமி. ஐயா, அருளானந்தர் சுவாமி இங்கேதான் இருக்கிறாரா? ஆமாம் ஐயா, என்ன விஷயம்? என் மகன் 9 வருடமாக குஷ்டவியாதியால் கஷ்டப்படுகிறான். அவனுக்காக எவ்வளவோ செலவு செய்தும் நோய் குணமாகாமல் போய்விட்டது. ஆகவே அருளானந்தரை அழைத்து சென்று அவர் மூலம் ஞான தீட்சை பெற்று நாங்களும் உங்கள் வேதத்தை கடைபிடிக்க ஆசைப்படுகிறோம். என் மகனும் அருளானந்தரை காண வெகு ஆவலோடு இருக்கிறான் ஐயா. ஆகவே அவரை உடனே அழைத்து செல்ல வேண்டும். பாவிகளுக்காகவே பிறவி எடுத்த அந்த உத்தமருக்கு திடீரென்று பிணிமாய்த்து கொண்டது ஐயா. குறிப்பாகி காய்ச்சல் ஏற்பட்டு கண்களிலே சதை வளர்ந்து பாதம் வெடிப்பாய் கொடுத்த மருந்துகள் அனைத்தும் பயனற்று போய்விட்டது. இந்த வேளையில் அவர் எப்படி ஐயா வர முடியும்? எதற்கும் பொறுங்கள், அவர் வந்ததும் நான் கூறுகிறேன். ஆமாம் ஐயா, வியாதியாய் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் இங்கே வந்து எங்கெங்கு சென்றார்? அவர் போகாத ஊர் ஏது? அவர் பாதம் படாத காடு ஏது? அயராத உழைப்பாலும் சரியான உணவு இல்லாததாலும் அந்த வினைதான ஐயா இது. அவர் வரும் வழியில் என்ன நடந்தது? சற்று விவரமாக சொல்லுங்கள். அருளானந்தர் மன்னார் கோவிலை விட்டு கொள்ளிடம் ஆற்றை நீந்தி கடந்து தஞ்சையூர் வந்தபோது அங்கு அடைமழை காலமாக இருந்ததால் எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மயமாக இருந்தது. எங்களுக்கோ ஒரே பசி. வேறு வழி இல்லாமல் ஒரு தோப்பில் தங்கிவிட்டோம். அப்பொழுது 2 நபர்கள் வந்து எங்களை அவர்கள் வீட்டிற்கு அன்போடு அழைத்து சென்று உண்ண உணவும் தங்க இடமும் கொடுத்தார்கள். மறுநாள் காலை நாங்கள் புறப்பட்ட போது ஒரு பெரிய நீரோடையை கடக்க வேண்டியிருந்தது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது திடீரென்று ஒரு வாலிபன் வந்து எங்களை அந்த நதிக்கரையை தாண்டி அந்த பக்கம் விட்டான். அப்படியா ஐயா? நன்றி சொல்லலான்னு திரும்பி பார்த்தா அந்த வாலிபனை காணமையா. ஒருவேளை அவன் பேரோ என்னவோ? பாப்போ, சர்வேஸ்வரன் தன் ஊழியனுக்கு உதவி செய்ய அவரே வந்தார் வழியா. பேயும் இல்லை ஒண்ணும் இல்லை. அப்படின்னா இது எல்லாமே கடவுளோட கிருபைதான் சொல்றீங்களா? அது மட்டுமா? செஞ்சி ராஜ்ய தலைவன் கோலையூர்ல கட்டின கோயில இடிச்சு